வணக்கம் நண்பர்களே. ஷர்ட்டு தைக்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். நம்ம வீடியோ எல்லாம் பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஈஸியாகவே இருக்கும். பார்த்துட்டு நீங்களும் ஈஸியாக கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். பாருங்கள், ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு ஷர்ட்டெல்லாம் பிரிச்சுப்போம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ் எல்லாமே பிரித்து தனியாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். கை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். எல்லாம் ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். எல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்மளது பேண்ட்டு, ஷர்ட்டு, இப்போ எல்லாமே ப்ளவுஸு, சுடிதார் எது தைச்சாலும் நம்மளது தைக்கிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 1.5 இன்ச்சு இருக்குது. அர்காத் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. 1 இன்ச்சாக மடித்தோம். ஒரு 1/2 இன்ச்சு மடித்து 1 இன்ச்சாக மடிச்சுப்போம் ஸ்லீவு. 1 இன்ச்சு எப்பவுமே ஸ்லீவ் மடிங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அதெல்லாம் 1 இன்ச்சு கை மடித்தாச்சு. இப்போ ஆப்போசிட் கரெக்டாக இருக்காலேன்னு பார்த்துக்குங்க. அதே போல் முண்டா கழிச்சிருப்போம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் முண்டா கழிச்சிருப்போம். அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கரெக்டாக மடி. ஏன்னா உள்ள வேலையை மார்க்கும் பண்ணியிருக்கும் பாருங்கள். அது வெள்ளை கிளா தெரியுது பாருங்கள். அந்த இதெல்லாம் டீஸ் போட்டிருக்கோம் உள்ள வேலைக்கு. அதில் அது பார்த்துக்குங்க. இப்போ ஆப்போசிட் கரெக்டாக தைச்சாச்சு. இப்போ கீழே ஒரு நூல் மடித்து தைச்சிக்கலாம். கை இறக்கம் 9 இன்ச்சு. கை லூஸ் 14 இன்ச்சு வச்சுருக்கோம். அக்குலூஸ் 9 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். ஒரு நூல் கரெக்டாக மடிச்சிக்கங்க. திருப்பி ஸ்லீவ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு அட்டாச் பண்ணக்குள்ள அந்த ஒரு நூல் வச்சு கீழே அட்டாச் பண்ணிட்டு பாயிண்டட் ஸ்டிச் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கும். அது பார்த்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நானும் வளர முடியும். என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். எல்லாமே எல்லா டெய்லரை விட நான் சொல்கிறது பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பிரிண்ட் ரெடி பண்ணுறோம். காஜாப்பட்டியில் கேன்வஸ் வச்சுருக்கோம். அழகாக ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டட் போட்டுப்போம். திருப்பி ஒரு பாயிண்டட் போட்டுப்போம். இது மேலே அந்த பட்டி அப்படியே ஃப்ரண்ட்டில் பட்டி கிளியராக இருக்கும். பார்க்குறதுக்கு பக்காவாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். ஷர்ட் ஏருக்கு 27 இன்ச்சு. பாடி லூஸ் 11.5 இன்ச்சு. இப்போ 1 இன்ச்சு மடிச்சுப்போம். இது 1 இன்ச்சு மடிச்சுப்போம். ஃப்ரண்ட்டு பட்டன் பட்டி. இது பட்டன் பட்டி 1 இன்ச்சு மடிச்சுப்போம். நம்ம வீடியோ எல்லாம் பாருங்கள். நான் தைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். நான் பேசுகிறதும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே லைவில் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தைக்கக்குள்ள சரி கட் பண்ணி போட மாட்டோம். அதே போல் நான் பேசக்குள்ளே உங்களுக்கு கட் பண்ணிலாம் போட மாட்டேன். லைவாக இருக்கும். ரெண்டுமே லைவாகவே இருக்கும். பார்த்து ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் போட்டுட்ருக்கோம். இப்போ ஷோல்டர் கட் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டும் ஒன்றா ஜாயிண்டில் இருக்கும். கழுத்து 2.5க்கு 2.5 வச்சுருக்கோம். யோக்கு 5க்கு 4 வச்சுருக்கோம். 5க்கு 4 1.5 இன்ச்சு ஷேப் இருக்கணும். இப்போ சென்டர் அர்காத் பண்ணியிருப்போம். அந்த அர்காத் கரெக்டாக எல்லாம் 3 பீஸ் ஒன்றா வச்சுக்கணும். கீழ் கச்சல்பட்ட இது கீழ் யோக்கும் மேல் யோக்கும் சென்ட்ரு ஒரு அர்காத் பண்ணியிருப்போம். அதே போல் பேக்குக்கு சென்ட்ரு அர்காத் பண்ணியிருப்போம். அது 3 ஒன்றா கரெக்டாக வச்சுக்கணும். அர்காத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த அர்காத்து அந்த பாருங்கள், அர்காத்து கரெக்டாக நிறுத்திட்டோம் பாருங்கள். அந்த அர்காத்து ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக தைச்சிக்கணும். தைச்சிட்டு மேலே ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். யோக்கு 5க்கு 4.5 வச்சுருக்கோம். 1 இன்ச்சு எப்பவுமே யோக்கு ஷோல்டர் இருக்கணும். ஷோல்டரு 18.5 இன்ச்சு. அது எக்ஸ்ட்ராவே ஒரு half இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு காஜா பட்டி வைக்கணும். அப்புறமேட்டு ஐப்பட்டி வைப்போம். பட்டன் பட்டி. இப்போ காஜா பட்டி வச்சிட்டோம். அப்புறமேட்டு பட்டன் பட்டி வச்சுப்போம். சில பேர் அப்படியே மேலே வச்சு தைச்சிப்பாங்க ஒரேடியாக. அந்த மாதிரி தைக்க மாட்டோம். நம்ம சுருட்டி தான் தைப்போம். நம்ம தோசை சுருட்டுற மாதிரி நல்லா சுருட்டிப்போம் பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே வச்சு சுட்டி வேண்டியதான். ஃபஸ்ட்டு தையல் போட்டோம்.
இப்போ அப்படியே ஃபுல்லாக சுருட்டின்னு பாருங்கள். சுருட்டிட்டு கீழே யோக் இருக்கும். இந்த மாதிரி தைச்சா பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. மேலே வச்சு தைச்சா வந்து ஒரு தையல் நிற்கும். இது இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் யோக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா யோக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து 3 தையலாக மாட்டோம். அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வச்சாலும் கொஞ்சம் லூஸு கீஸு எதனா வந்து தெரியாது. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னா அதே தையல் மேலே நம்ம தையல் போடுறதால இது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சிட்டு அப்புறமேட்டு திருப்பிங்க. சுற்றுறது எப்படின்னு பாருங்கள். சுற்றிட்டு அழகாக வந்து திருப்பிட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பினா வெளியே வந்துடும். இப்போ மேலே ஒரு ஓரத்தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஓரத்தையல் போட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருவோம். அந்த பீஸெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஓரத்தையல் போட்டுருவோம். இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கீழேயும் லூஸ் இருக்காது, மேலேயும் லூஸ் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஷோல்டர் வந்து லூஸ் எங்கேயுமே கொடுக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் வந்து இந்த மாதிரி தைக்கிறோம். உங்களுக்காக காமிக்கிறதுக்காக எல்லாம் நம்ம வேறு மாதிரி தைப்போம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக லைட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் இந்த எப்போ தைச்சாலும் சரி இந்த ஸ்லீவ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்து இது சரி பண்ணணும். மேலே யோக் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக ரெண்டுமே லெவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த யோக் கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவ் முண்டா வந்து கரெக்டாக வந்து கைக்கணும். கைக்குள்ளே ஒருத்தர் முன்னாடியே கைச்சிப்போம். அந்த மாதிரி அந்த ரவுண்டு கரெக்டாக வந்து கைக்கணும். அது பார்த்து கரெக்டாக கைச்சிங்க. 8 இன்ச் வச்சுருக்கோம் வந்து இறக்கும். அது கரெக்டாக வச்சு கைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். பேக் முண்டா கைக்காத பக்கம் ஒன்று இருக்கும், முண்டா கைச்ச பக்கம் இருக்கும். முண்டா கைக்காத பக்கம் பார்த்து ஃபஸ்ட்டு வைப்போம். இப்போ பேக் வைக்க போகிறோம். முண்டா கைக்காத பக்கம் வந்து பேக் வைக்கிறோம். கரெக்டாக வச்சுட்டு அந்த ஒரு நூல் கரெக்டாக வச்சு 1/2 இன்ச்சு வரும். அந்த ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு நூல் வச்சு தைச்சிருப்போம். அந்த ஒரு நூலுக்கு கரெக்டாக ஒரு டென்ஷன் மாய வச்சு இதுன்னு தைக்கணும். ஒரே ஒரு லெவலில் தைங்க. சில பேர் வந்து லைட்டாக விட்டானா ஷோல்டர்லாம் பிச்சுன்னு வர மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரே லெவலில் வச்சு தைச்சிங்கன்னா வந்து பாயிண்டட் கரெக்டாக வரும். இப்போ வந்து திருப்பி பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். பாயிண்டட் தைக்குள்ள சுருக்கம் எல்லாமே கிளிட்டாக நல்லா வந்து ஃப்ளாட்டாக ஈத்துக்குங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க ஷோல்டர் பக்கம் சரியாக கை காத்தால் என்ன பண்ணுவாங்க ஷோல்டரில் ஃபில்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க. வந்து இன்னொரு பக்கம் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கம் எடுக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் வந்து முண்டா கழிச்ச பக்கம் வைக்கிறோம். நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். எப்போயுமே சரி, அதுவும் பேண்ட் ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக கற்றுக்குங்க. மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மேலே வந்து பாயிண்டட் போட்டுப்போம். பாயிண்டட் போட்டு 14 இன்ச்சு ஸ்லீவு. நம்ம எப்பவுமே வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். அந்த 1 இன்ச்சு பிடிச்சா போதும். டேப் அளவே தேவையில்லை. நீங்கள் எதுக்குமே வந்து டேப் எடுக்கவே தேவையில்லை. நம்மளை பர்ஃபெக்டாக கட்டிங்லேயே இருக்கும். ஷர்ட்டுக்கும் சரி, ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே டேப் நீங்கள் எதுக்குமே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த கைக்கு மட்டும் தேவைப்படும். இந்த ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி 1 இன்ச்சு மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா விட்ருப்போம் கட்டிங்கில். அதில் வந்து நம்ம டேப்பே தேவையில்லை, அப்படியே தைக்கிறோம். சைடு வந்து ஓவர்லாக் போட போகிறோம். இப்போ வந்து அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம். இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி போட்டுப்போம். டபுள் தையல் போடுறோம். அந்த பக்கம் ஒரு தையல் தான் போடுறோம். ஃபஸ்ட்டு அந்த பக்கம் தைச்சிப்போம். தைச்சிக்கிட்டு இன்னொரு பக்கமும் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா தையல் போட்டுப்போம். கரெக்டாக அந்த 1 இன்ச்சு ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் டேப்பே எடுக்க தேவையில்லை, அழகாக தைச்சிடலாம். ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டாச்சு. 2 தையல். ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா ரஃப் அடிச்சுங்க. அக்கிளில் வந்து நல்லா ரஃப் அடிக்கணும். அதே போல் வந்து எண்டிங்கில் வந்து ரஃப் அடிச்சுக்கணும். அப்போ தான் சைடு வந்து ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். சீக்கிரமாக கிடையாது. இப்போ வந்து கலர் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கீழே பைண்ட் வந்து கரெக்டாக மடிச்சு தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிங்க.
நல்லா டைட் பண்ணுங்கள். நல்லா டைட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 இன்ச்சு நல்லா பிடிச்சி தைங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணிப்போம். பாயிண்டட் போட்டாச்சு. நல்லா டைட் பண்ணிக்கி பைண்டு வந்து காலர் பைண்டை வந்து நல்லா டைட் பண்ணி தச்சாச்சு. எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிப்போம். அந்த காலர் ஹெண்டு வரைக்கும் கரெக்டாக வைப்போம். கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக வந்து வச்சுப்போம். 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு இருந்தால் போதும். அந்த 1/2 இன்ச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக சில பேர் அப்படியே வந்து அட்டாச் பண்ணிப்பாங்க. அது வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. நான் தைக்கிறேன் அந்த மாதிரி தைங்க. உங்களுக்கு வந்து காலரில் வந்து பர்ஃபெக்டாகவே இருக்கும். 1/4 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து காலர் ரெடி பண்ணுவோம். காலர் ரெடி பண்ணுவோம். எப்பவுமே வந்து நூல் வச்சு தைங்க. அப்போ தான் அந்த கார்னர் பீஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணிடுவோம். கரெக்டாக ஒரே லெவலில் வச்சுப்போம். பெரிய பீஸாக திருப்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அந்த எட்ஜிலே போகணும். அந்த காலர் எப்படி இருக்கோ அந்த எட்ஜில் வச்சுக்க. நூலை வந்து எடுத்துங்க. நூலை வந்து கரெக்டாக 2ஆக மடிச்சுட்டு அந்த கார்னரில் வச்சு ஒரு குத்தி திருப்பிங்க. அப்போ தான் வந்து கார்னர் வந்து நீங்கள் வந்து சீசர்லாம் விட்டு குத்திங்க கிடக்கணும். அது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு குத்தி திருப்பிட்டிங்கன்னா வந்து அப்புறமேட்டு திருப்பறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து அந்த கார்னர் வந்து பர்ஃபெக்டாக வரும். இது வந்து மெயினாக காலர் தைக்குள்ள காலர் மேலே ஒரு நூல் கூட தையல் போடக்கூடாது. ஆனால் எட்ஜில் வரணும். கரெக்டாக அந்த காலர் எட்ஜில் பர்ஃபெக்டாக வரணும். அதை ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், காலர் வச்சு கரெக்டாக திருப்பி உள்ளே விட்டோம். கரெக்டாக வச்சு திருப்பிங்க. திருப்பிட்டு நல்லா ரஃப் அடிச்சு எடுத்துங்க. இப்போ சுற்றி கட் பண்ணிக்கலாம். அந்த காலருக்கு வந்து அரைக்காத்து மாதிரி கரெக்டாக போட்டு எடுத்துங்க. போட்டு சுற்றி கட் பண்ணிக்கலாம். காலர் வந்து 15 இன்ச்சு 15 ரெடிமேட்லேயே காலர்லாம் கிடைக்கும். உங்களுக்கு கஃப்பும் ரெடிமேடில் கிடைக்கும். காலரும் வந்து ரெடிமேட்லேயே கிடைக்கும். இது வந்து ரெடிமேட் காலர் தான் நம்ம எப்பவுமே வந்து யூஸ் பண்ணுறது. ஏன்னா யூனிஃபார்ம் எல்லாம் நிறையா தைச்சிருக்கோம். ஒரு 2 மாதமாக வந்து வீடியோ போடாததுக்கு காரணம் வந்து யூனிஃபார்ம் நிறையா இருந்து அதால் உங்களுக்கு வீடியோ போட முடியல. லைவ் வீடியோ 1-2 போட்டிருப்பேன். இனிமேல் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வேலை வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ மேலே சுற்றி வந்து பாயிண்டட் போட்டு பாருங்கள். காலர்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க நூல் இருக்கிறதால. இப்போ இனிமேல் வந்து நூலை வந்து கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம். நூல் தேவையில்லை. இனிமேல் பாயிண்டட் போட்ட பிறகு 2 சென்டர் பிடிச்சி ஒரு வந்து அர்க்காத் போட்டுப்போம். ஒரு நேட்ச் போட்டுப்போம் பர்ஃபெக்டாக. இப்போ வந்து அப்படியே போட்டுப்போம். இப்போ மேல் பீஸ் வச்சுட்டோம். இப்போ வந்து பைண்ட் பீஸ் கரெக்டாக வந்து ஒரே லெவலில் 1/4 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துப்போம். இப்போ வந்து சென்டர் கரெக்டாக வச்சு ஃபாலோ பண்ணிப்போம். ஒரே லெவலில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அயன் பண்ணக்குள்ளே கொஞ்சம் ஏற்ற இருக்கும். லெவலில் கட் பண்ணிட்டு இப்போ வந்து சென்டர் பீஸ் கரெக்டாக வச்சுட்டு அங்கேருந்து தையல் போட்டுக்கலாம். ஆனால் அந்த காலர் கரெக்டாக எட்ஜிலே பிடிச்சிட்டு போங்க. அந்த 1/4 இன்ச்சு பிடிங்க நல்லா. அப்போ தான் காலர் சீக்கிரமாக பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். தச்சாச்சு. இப்போ கீழே வந்து பைண்ட் பீஸ் வச்சுப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலர் பீஸும் பைண்ட் பீஸும் ஒன்றா வச்சு அப்புறமேட்டு ஒரே தையல் போடும். அந்த மாதிரி போடாதீங்க. இந்த மாதிரி வந்து பைண்டு ஃபஸ்ட்டு காலரில் வந்து அட்டாச் பண்ணிங்க. அப்புறமேட்டுக்கு வந்து பைண்டுக்கு அடி பீஸ் வந்து அப்புறமேட்டு தைங்க. அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எப்பவுமே வந்து காலர் மேலே ஏற்றாமல் கரெக்டாக அந்த எட்ஜிலே ஓரமாக தைங்க. கரெக்டாக ஒரு நூல் இப்படி அப்படி போனாலும் ஃபினிஷிங் போயிடும். அதெல்லாம் பர்ஃபெக்டாக அந்த ஓரத்தில் கரெக்டாக தைங்க. எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து கட் பண்ணிப்போம். திருப்பிட்டு ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். நான் எக்ஸ்போர்ட்லேயும் வந்து வேலை செஞ்சுருக்கேன். பெங்களூரில் வந்து சாகி எக்ஸ்போர்ட்டில் வந்து வேலை செஞ்சுருக்கேன் நான் ஒரு 8 வருஷம். அதை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஃபினிஷிங். அங்கே வந்து ஷர்ட்டு மட்டும்தான். அதே போல் வந்து மடிவலையில் வந்து கோகுல்தாஸ் யூனிட்டில் பம்னலியில் வந்து கோகுல்தாஸ் யூனிட்டில் ஜர்க்கினில் வேலை செஞ்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். மாஸ்டராகவும் வேலை செஞ்சுருக்கேன். டைலரும் வேலை செஞ்சுருக்கேன். சாம்பிள் டைலராகவும் வேலை செஞ்சுருக்கேன் நான் பெங்களூரில். அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம எல்லாம் ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அப் அண்ட் ஒன்று எதுவுமே வராது. எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளது.
சென்டர் வச்சு ஒரு அர்க்காத் பண்ணி வச்சு இப்போ வந்து காலர் அட்டாச் பண்ணிப்போம். யோக் அப் அண்ட் டவுன் எதுவுமே வராது, நம்மளது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரே லெவலில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி நம்ம வந்து 1/4 இன்ச்சு தான் இப்போ கீழே விட்ருப்போம். அந்த 1/4 இன்ச்சு ஒரே லெவலில் வந்து அட்டாச் பண்ணுவோம். உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. ஜர்க்கின் மழைக்கு போகிற ஜர்க்கின் கோட்டாக இருந்தாலும் சரி, ஷூட்டு எல்லாமே தப்பு. நம்ம சபாரிலேருந்து ஜாக்கெட்லேருந்து ப்ளவுஸ்லேருந்து பேண்ட் ஷர்ட்லேருந்து கோட் ஷூட்டு எல்லாமே தப்பு. நான் ஆல்ரவுண்ட் டெய்லர். பாருங்கள், ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ அப்படியே சுற்றி தைச்சிட்டு வரோம். சில பேர் பாதிலேருந்து ஆரம்பிப்பாங்க இதை அட்டாச்சுக்கு. நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், அப்படியே ஓரத்துலேருந்து தைக்கிறோம். ஆனால் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும், எந்த ஒரு குறையும் இருக்காது. நம்ம ஃபினிஷிங் பார்த்தே நம்ம கஸ்டமர்லாம் தேடி வருவோம். நம்மளுக்கு ரெகுலராக எப்போவுமே வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். யூனிஃபார்ம் முடிஞ்ச அடுத்ததே வந்து ப்ளவுஸு ஷர்ட்டு பேண்ட் எல்லாமே வந்துடுச்சு நம்மளுக்கு. யூனிஃபார்ம் எப்போவுமே வந்து எந்த துணியும் வாங்க மாட்டோம். யூனிஃபார்ம் மட்டும்தான் வந்து 3 மாதம் வந்து வெறும் யூனிஃபார்ம் மட்டும்தான் வாங்குவோம். அந்த யூனிஃபார்ம் முடிச்சிட்டோம். நம்ம முடித்தோடனே அடுத்தது வந்து பேண்ட் ஷர்ட் வந்துடுச்சு. உங்களுக்கு இனிமேல் தொடர்ந்து ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து தம்ப்லைனுக்கு ஒரு வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. அவ்வளோதான் நம்பர்ல. சுருக்கருக்கும் பார்க்காதீங்க, பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுது. எல்லாமே வந்து எந்த ஒரு அப் அண்ட் டவுனும் இருக்கா. பர்ஃபெக்ட் பாருங்கள், அந்த காலர் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் காலரு. அதில் நூல் வச்சு கரெக்டாக திரும்பினா பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. மெயினே வந்து ஒரு ஷர்ட்டுக்கு வந்து காலர் தான் மெயினு. கீழே வந்து ஆப்பிள் கட் வச்சுருக்கோம், அமெரிக்க கட்டு. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நூல் தைச்சிங்க. நம்ம வந்து ஒரே ஃபோல்டுன்னு தப்போம், இருந்தாலும் அப்படி வந்து தைச்சா வந்து ஒரு பர்ஃபெக்டாக வரும். இருந்தாலும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டு திருப்பி ஒரு 1/2 இன்ச் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். திருப்பி வந்து கரெக்டாக ஒரு நூல் கரெக்டாக வைக்கணும். ஒரு நூல் மடித்து ஒரு நூல் வச்சு கரெக்டாக பக்காவாக தைச்சிப்போம். ஒரே மாதிரி ஒரு பைப்பிங் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே பாட்டமு ஒரே லெவலில் தைங்க. மெயினாக வந்து எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளே என் வீடியோவும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ முடிச்சாச்சு. இப்போ வந்து பாக்கெட் வச்சுக்கலாம். மேல் பாக்கெட் வந்து இப்போ வந்து பாக்கெட் இறக்கம் வந்து 7.5 இன்ச் வைக்கிறோம். அந்த ஷோல்டர்லேருந்து 7.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டோம். உள் பாக்கெட்டுக்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேல் பாக்கெட் வந்து 5 5.5, உள் பாக்கெட் வந்து 4.5க்கு 5 வைக்க போகிறோம். இப்போ வந்து பாக்கெட் ரெடி பண்ணிப்போம். இப்போ 1 இன்ச், ஏன்னா ஸ்லீவில் என்ன வைக்கிறோமோ அதே சைஸ் தான் வந்து பாக்கெட் வைக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இப்போ வந்து 5 5.5க்கு என்ன பாக்கெட்டும் 4.5க்கு 5 பாக்கெட்டும் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு 5 5.5 ஒரு பாக்கெட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அயனிங் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கையில் வந்து கீறிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் மார்க்கே பண்ணிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டாக பீஸில் வந்து கட் பண்ணிப்போம். ஒரு 1/2 இன்ச் விட்ருவோம், ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், சீக்கிரம் பிச்சின்னு வராமல் இருக்கும். அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டாலே போதும். இருந்தாலும் வந்து 1/2 இன்ச்சு நம்ம விட்றோம். 1/2 இன்ச் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்து உள் பாக்கெட் வச்சுக்கலாம். ஒரே லெவலில் அந்த சைடு வந்து பட்டி பார்த்துக்கணும். 2 இன்ச்சு வைக்கிறோம். 7.5க்கு 2 கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு தைங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.
இப்போ மேல் பாயிண்ட் வச்சுப்போம் கரெக்டாக. அந்த 7.5 இறக்கம் வந்து 7.5 இன்ச்சு, இந்த சைடில் வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க கரெக்டாக. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க. எப்பவுமே வந்து 2.5 இன்ச்சு ஃப்ரண்ட் பட்டியிலேருந்து 2.5 இன்ச்சு கரெக்டாக கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஷர்ட்டு இறக்கம் வந்து 27 இன்ச்சு, ஷோல்ட்ரு இறக்கம் வந்து ஷோல்ட்ரு வந்து 18.5 இன்ச்சு, கை இறக்கம் 9 இன்ச்சு, கை லூஸ் வந்து 14 இன்ச்சு, பாடி லூஸு 11.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அவ்வளோதான் நம்ம அளவு. காலர் வந்து 15 இன்ச்சு. அதுதான் நம்ம கடை ஜிஎஸ்கே டெய்லர். பார்த்துங்க. ஓகே பாய் நண்பர்களே, முடிச்சாச்சு. நீங்களும் பார்த்து ஈஸியாக கற்றுக்கோங்க. ஓகே பாய் நண்பர்களே.